இருங்க, ஜோ பண்றீங்களா? அண்ணா ஆர் வந்திருக்காங்க. யூ அவங்கள இன்ட்ரெஸ்டட்? வெல்கமே பண்ணலீங்களே. ஆ பாசம். சாரி, எனக்கு காட்டவே ஜோ இல்லை. ப்ரோ வாங்க ப்ரோ. ஹாய் ஜோ ஹலோ ப்ரோ. ப்ரோ. அவர் வந்து ஹாய் ஹாய் ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அதான் அவருக்கு யாருமே சொல்லல, அதுக்கு தான் சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, ஒரே கலவரமா இருந்துச்சு, அதனால அமைதியா உட்காந்து எல்லாரும் மாதிரியும் அமைதியா உட்காந்துட்டேன். தன்னா சரி பேசுங்க பேசுங்க பேசுங்க, ஜஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன். ரவீந்திர பேர் பேசுங்க. ரோமல் ரோமல் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, கேள்வி கேட்குறீங்களா? ஆமா ஆமா ப்ரோ. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஜென்யூனா இட் இஸ் அபவுட் த ஷோ. நான் ஆக்சுவலா சௌந்தர்யா ஃபேண்டம் தான். ஃபேண்டம்லாம் இல்லை, நான் ஜென்யூனா சிங்கிள் சௌந்தர்யா ஃபேன் தான் சார். ஓகேவா? இந்த ஷோவை ஓவராலாக முடிய போகுது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே வென் ஐ எம் சீயிங் த ஷோ, இப்போ நான் வெளியே ஷோலாம் முடிஞ்சு எல்லாமே பார்க்கும்போது ஒரு மேஜர் இம்பேக்ட் வந்து சௌந்தர்யாவுக்கு நடந்திருக்குன்ற மாதிரி பார்க்குறேன். நான் ஜஸ்ட் என் பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறேன். உங்களுக்கு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மட்டும் சொன்னா போதும். எப்படின்னா, சி எல்லா ஃபேண்டம்லயுமே வந்து தெர் இஸ் அ சர்டைன் பர்சன்டேஜ், 1 or 2% வந்து டாக்ஸிக்கான ரிப்ளைஸ் இல்லைன்னா மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுறது, அந்த மாதிரி நிறைய ஆப்போசிட் கோ கண்டஸ்டன்ஸை பண்ணி போடுறது வந்து எல்லா ஃபேண்டம்லயும் நடக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நான் நெகட்டிவ் பிஆரா பார்க்குறேன். இல்லைன்னா அப்யூஸ் பண்றது, இது எல்லாமே இதை வந்து யார் பண்றாங்கன்னா, ஒரு நியூவா ஒரு சின்ன சின்ன ஐடிஸ் பண்றாங்க. ஃபாலோவர்ஸ் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் ஐடிஸ் போடுறவங்க நிறைய பேர் பண்றாங்க. இதை வந்து நெகட்டிவ் பிஆர்ன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து உள்ள இருக்க கோ கண்டஸ்டன்ஸ் வெளியே வந்து பார்த்துட்டு போறாங்களே, அவங்களுக்கு வந்து இது வந்து எல்லா சைடும் நடக்கிறதுன்றது புரியலையா? ஏன் மெஜாரிட்டி ஆஃப் தெம் அது வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான் பண்றாங்க, அதை வந்து பே பண்ணி தான் பண்றாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டு ஆட் டு திஸ் கொஸ்டின், ஆக்சுவலா நெகட்டிவ் பிஆர் பண்றதுன்னு ஐசி இஸ் சி சௌந்தர்யா வந்து ஒரு ஒரு 17 lakhs நான் இழந்துட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு இதுல சொல்றாங்க. அதுக்கு வந்து சம் ரிவ்யூவர்ஸ் வந்து, நான் யார் நேமே மென்ஷன் பண்ணல, சம் ரிவ்யூவர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த நைட்லயே வந்து இது வந்து ஃபேக்குன்ற மாதிரி பெரிய தம்ப்நெயில் வச்சு போடுறாங்க. அதை நான் நெகட்டிவா பார்க்குறேன். அந்த மாதிரி நிறைய ரிவ்யூவர்ஸும் சரி, யூடியூபர்ஸும் சரி, அவங்களுக்கு அகேன்ஸ்டா ட்வீட் போட்டு, அதாவது பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா இந்த, அதுவும் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் டூயிங் இட் இந்த லாஸ்ட் 10 to 20 days ஃபினால் வீக் வரும்போது. ஸோ அதுதான் அவங்களோட இம்பாக்ட் தான் ஷோல பெருசா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் சீசன் ஆஃப்டர் சீசன் ஆஃப்டர் சீசன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பெய்டு பாட்டை பத்தி ஒருத்தர் பேசி பண்றாரு, அது அவேர்னஸ் கிரியேட் பண்றதெல்லாம் எனக்கு ஓகே. ஆனா அங்க ஏன் சௌந்தர்யா பண்றாங்கன்ற மாதிரி அதை ஒரு ஆட் பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து நெகட்டிவ். அதுதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பிஆரா தெரியலையா? உள்ள போயிட்டு கொஞ்சம் பேர் வந்து சௌந்தர்யாவை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி அடிக்கிறாங்க. நெகட்டிவ் பிஆர் உனக்கு தான் இருக்குன்ற மாதிரி ஷோ ஃபுல்லா இந்த ஃபைனல் 2 weeks ஃபுல்லா நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது போக நியூஸ் சேனல்ஸ்ல வந்து சௌந்தர்யா மஞ்சரி எவிக்ட் ஆகும்போது, மஞ்சரி எவிக்ட் ஆயிட்டாங்க டிசர்விங்கான கண்டஸ்டன்ட், தீபக் எவிக்ட் ஆயிட்டாங்க டிசர்விங்கான கண்டஸ்டன்ட். ஆனா டிசர்வே இல்லாதவங்க வந்து உள்ள இருக்காங்க, வெறும் பிஆர் சப்போர்ட் வச்சுன்ற நியூஸ் சேனல்ல போடுறாங்க. அது நெகட்டிவ் பிஆர். ஸோ த மேஜர் இம்பாக்ட் ஆஃப் நெகட்டிவ் பிஆர் இஸ் பீயிங் மேட் பை தீஸ் பீப்புள். எனக்கு என்னன்னா, இந்த 8 பேர் வந்து பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை யாராச்சும் பர்டிகுலரா யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது தான் சார் என் கொஸ்டின். நான் இதுல யாரையும் பர்சனலா டார்கெட் பண்ணல, யார் நேமும் மென்ஷன் பண்ணல. இஃப் யூ ஆர் ஏபிள் டு எனக்கு ஏதாச்சும் புரியுற மாதிரி ஏதாச்சும் சொன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் சார். ஏன்னா ரிசல்ட்ஸ்ல அதோட இம்பாக்ட் இருந்திருக்குன்ற மாதிரி நான் பாக்குறேன். நான் முத்துக்குமரன் அவர் எஃபர்ட்ஸ் நான் எந்த விதமாவும் குறை சொல்ல, பட் ஆல் தீஸ் பீயிங் கன்சிடர்ட், இதை ஃபியூச்சர்ல எப்படி பார்க்கலான்றதுக்காக மட்டும்தான் சார். தேங்க்யூ. இதுக்கு நான் பதில் சொல்லலாமா பிரதர்? சொல்லுங்கண்ணா. ஓகே, ரொம்ப சிம்பிளா விஷயங்கள் சொல்றேன். அதாவது நெகட்டிவ் பிஆர் அப்படின்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேண்டம்ல இந்த மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் போடுறது வந்து ஒரு ஃபேண்டம்ல பண்றது, இதெல்லாம் ஓகே 1% இருக்கும். பட் இந்த சீசன்ல அது 1% இல்ல, அது ஒரு 50% இருந்துச்சு அப்படின்றத உங்களால அப்பட்டமா பார்க்க முடியும். அண்ட் ஒரே ஒரு ஃபேண்டம் தான் அது 50% பண்ணுச்சு, அது ஃபேண்டம் பண்ணவே இல்லை. இட் இஸ் நாட் ஃபேண்டம் இட் செல்ஃப். சௌந்தர்யாவுக்கு இருக்கிற ஜென்யூன் ஃபேன்ஸ் யாருமே இதை பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சௌந்தர்யாவுடைய கேம் பிளேல எனக்கும் ஒரு இது இருக்கு. ஷி இஸ் நாட் டிசர்வ்டு டு பி த டாப் 5 அப்படின்ற ஒரு இதுல தான் ஸ்டாண்ட்ல தான் நானும் இருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற அந்த டாப் 5ல ஷி இஸ் டிசர்வ் ஃபார் 2 அப்படின்றதுலயும் நானும் இருக்கேன், அவங்களும் இருக்காங்க தான் விஷால். ஓகேவா? இது ஒண்ணு. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த 17 லட்சம் ரூபாய் ஸ்கேம் கண்டென்ட். இப்ப அதை வந்து நீங்க பேரை சொல்லாம நாங்க சொல்லிட்டேன், நான் யாரையும் குறிப்பிடல அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடலாம். பட் அது சொன்னது ஒரு ஆள் தான், அவங்க பேர் சனம். ஸோ சனம் வந்து அதை சொல்லும் போது
அவங்க சொல்லிட்டாங்க பேசிக்கலா இது வந்து சும்மா யாருங்க 17 லட்சம் ரூபாலாம் ஒருத்தங்க போய் இழப்பாங்களாங்க, அதுவும் என்ன குழந்தையாங்க இது அப்படின்ற மாதிரி அவங்க பேசி அவங்க போட்டிருந்தாங்க. போட்டதுக்கு அப்புறம் சௌந்தர்யா அவங்களுடைய சைடுல ஒரு கிளாரிபிகேஷனா எஃப்ஐஆர் காப்பி ஒன்று போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியை சனம் சிஸ்டர் வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க வெரிஃபை பண்ண சொல்லி. நான் வெரிஃபை பண்ணேன், அது உண்மைன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அடுத்த நாள் ரிவ்யூலயே அதை ரெஃபரைன் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க 17 லட்சம் ரூபா ஸ்கேம் பண்ணாங்கன்னு சொன்னதை மட்டும் பேசின நீங்க அவங்க ரெஃபரைன் பண்ணி பேசினதை போடவே இல்லை. ஏன்னா அந்த குரூப்புக்கு, அந்த 10 பேர் கொண்ட ஒரு குழுவுக்கு அது தேவையில்லை. அவங்கள பேசணும், அதுதான் தேவை. என் கூட அவங்க ஒத்துக்க போலையா, அவங்கள நம்ம பேசிடணும் அப்படின்றதுதான் அவங்களோட ப்ராப்ளம். ஒண்ணு. ரெண்டாவது, சௌந்தர்யாவுக்கு இன்னைக்கு இவ்வளவு நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பிஆர், ஒரு நியூஸ் சேனல்ஸ் இதெல்லாம் சௌந்தர்யா அகேன்ஸ்டா பண்றதுக்கு சௌந்தர்யா என்ன பண்ணாங்க? ஏன் எல்லாரும் சௌந்தர்யா அகேன்ஸ்டா, ஏன் வெளில வர கண்டஸ்டன்ட்லாம் ஏன் சௌந்தர்யா அகேன்ஸ்டா வராங்க சொன்னாங்க? ஏன்னா அவங்க பட்ட அபியூஸ் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஒரு புரிதல்ல எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அதை நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள தூக்கி போட்டு அடிச்சிங்க. சரி, அடிச்சிங்களா, சந்தோஷம். அது எத்தனை பேர் செஞ்சீங்க? அந்த 10 ப்ளூடிக் ஐடி. அந்த மாதிரி வேற எந்த ஃபேண்டமுக்காவது 10 ப்ளூடிக் ஐடியை நீங்க காட்டுங்க. வேற எந்த ஃபேண்டம்லயா ஒரு இன்ஃப்ளூயன்சரை 10 பேர் சேர்ந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை பண்ற ஒரு ஆளை காட்டுங்க. நான் 10 பேரை காட்டுங்க. உங்களுக்கு நான் சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு டைரக்டா சொல்றேன், 10 பேர் வந்து சௌந்தர்யாவுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ண 10 பேரை நான் காட்டுறேன். ஆனா மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு மத்த எல்லா கண்டஸ்டன்ட் ஃபிளாவும் சொல்லி, ஜாக்லினை பத்தி நான் ஃபிளா சொல்லியிருக்கேன், சௌந்தர்யா பத்தி நான் ஃபிளா சொல்லியிருக்கேன், விஷாலை பத்தி நான் பேசியிருக்கேன், முத்துக்குமரனை பத்தியும் பேசியிருக்கேன். என்னுடைய ரிவ்யூஸ்ல முக்காவாசி நீங்க போய் என்ன சௌந்தர்யாவுடைய நெகட்டிவ் பிஆர்னு சொல்ற நீங்க என்னோட ரிவ்யூஸ்ல போய் கமெண்ட்டை பாருங்க, முக்காவாசி என்ன சௌந்தர்யா பிஆர்ன்னு இருப்பாங்க. நான் வந்து டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், சௌந்தர்யா நெகட்டிவ் பிஆருக்கும் சௌந்தர்யாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல சேராத இடத்துல சேர்ந்து துக்கப்பட்டு துயரப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து நிற்காங்க. இதுக்கு சௌந்தர்யாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதுதான் என்னுடைய பாயிண்ட். ஆனா நீங்க ஜென்யூன் ஃபேன்ஸ் யாரை பத்தி பேசி நீங்க போய் யாருக்கு சப்போர்ட்டா நீங்க போய் அந்த பிம்பத்தை நம்புறீங்க. ஒரு ஃபேக் நரேட்டிவா ஒருத்தர் செட் பண்றாரு, ஆனந்தி வந்து இந்த மாதிரி காசு வாங்கிட்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. உங்க ஃபேண்டம்ல ஒரு ஆளுக்காவது திராணி இருந்தா அவரை கூப்பிட்டு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்க துப்பு இருந்துச்சா? ஆனந்தியை போய் அபியூஸ் பண்ணீங்க, காசு வாங்கிட்டு தான் பண்ணேன்னு அத்தனை பேர் அபியூஸ் பண்ணீங்க. நான் அவருக்கு மெசேஜ் அனுப்புறேன், அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து இது எந்தே கிடையாதுங்க, இது ஃபேக்குங்க, நீங்களே எனக்கு காலையிலேயே கால் பண்ணுவீங்க நினைச்சேங்க. நாங்க சரி இது ஃபேக்காங்க, நான் ஃபேக்குன்னு போட்டுருவான்னு கேட்கறேன். ஃபேக்குன்னு போடுங்கன்றார், நான் ஃபேக்குன்னு போட்டுறேன். அதுல இருந்து 5 வாரம் கழிச்சு ஆனந்தி உள்ள போய் வேற ஒரு கன்வர்சேஷன்ல, சுத்தமா இதுல சம்பந்தமே இல்லாத ஒரு கான்வர்சேஷன்ல சிவகுமார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஜேன்ற ஒரு நபர் நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுங்க, கண்டென்ட்டா பேசுங்கன்றாரு. இந்த 2 விஷயம் தான் அவர் சொன்னார். ஆனா அதுக்கும் சௌந்தர்யாவை நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கன்னு சொன்ன கண்டென்ட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா அதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் யார் பண்ணா? எங்க இருந்து யார் பண்ணா? இந்த உள்ள ரவீந்தர் பிரதர் இருந்திருக்காரு, இங்க இருக்காரா இல்லையா? வெளில போயிட்டாரா? அவர் சொல்லுவாரு கதை. ரவீந்தர் பிரதர் இருக்கான், ஊத்தப்பம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. நல்ல விஷயம். நீங்க சொல்லுங்க ரவீந்தர் பிரதர், இந்த சௌந்தர்யாவை நெகட்டிவா காட்டுறது சிவகுமார் ட்ரை பண்ணாரா, இல்ல இந்த சௌந்தர்யாவுக்கு பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்ணாரா? நாங்க அதை இவங்களும் பார்த்திருப்பாங்க. அந்த நண்டு இதுல உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு சௌந்தர்யா இருக்கணும், ஜாக்லின் இருக்க கூடாதுன்றது ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிருப்பாரு. சரி, இன்னைக்கு நான் உங்களை ஓப்பனா கேக்குறேன் ப்ரோ, இத்தனை பேர் முன்னாடி கேக்குறேன், சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உள்ள போயின்னு சொன்னது யாரு? நீங்கதான். டே 1ல யாரு ப்ரோ? நீங்க தான். போதுமா கைஸ்? ஒரு பிம்பத்தை உங்களுக்கு கிரியேட் பண்றாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் இதை வாய் திறக்கல. நீங்க யாரு எந்த கண்டஸ்ட் கேளுங்க, சிவகுமார சௌந்தர்யா பக்கத்தை போய் நில்லுங்கன்னு சொன்னதே நான் தான். அது சிவகுமாரே சொல்லுவார். அவனுங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி சௌந்தர்யாவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி நின்னா நல்லா இருக்கு, நடந்தா நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் அவங்க ஏன் தெரியுமா போட்டாங்க, நான் அந்த போட்டா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும், நாங்க அதை பேசுவோம்னு தெரியும், அதனால போட்டாங்க அப்படின்னு பேசுற ஆளுங்க. நாங்க நினைச்சோம் அவங்க போட்டா. இந்த மாதிரி ஒரு குரூப் 24/7 சௌந்தர்யா அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, நடந்தாங்க, ஓடினாங்க, நின்னாங்க இப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்து ஆப்போசிட் ஃபேண்டம்ஸ் நோண்டிக்கிட்டே இருந்தா கேட்டு வருமா வராதா? கூல் சுரேஷ்ன்ற ஒரு மனிதரை வச்சு ஒரு வீடியோ போடுறாங்க. கூல் சுரேஷை வச்சு அந்த மனிதர் இந்த வீடியோ போடும்போது
கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். கூல் சுரேஷ்க்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு இந்த சொசைட்டிலன்ட்டு. அது பாசிட்டிவா போமா ஹேட்டா போமா? நார்மல் ஸ்கூலுக்கு போனவனுக்கு தெரியாது அது ஹேட்டா போகும்ட்டு. ஆனா என்ன பண்ணீங்க? அததான் பண்ணீங்க. அது என்ன சேனல்? பெரிய சேனல் அதை ஒளிபரப்புது. ஆனா அது பிஆர் கிடையாது. உங்களுக்கு முத்து ரவியனை கொஞ்சம் மியூட்ல போடுங்க. ஓ சாரி. இப்ப ஒரு கட்சி ப்ரோ சார்ந்தவர் பேசுங்க ப்ரோ. ஏங்க 10 சேனல் மாறினாங்க. எந்த கட்சிங்க நினைச்சு? ஒரு ரூம் இல்லைங்க அவனுக்கு. எங்க கட்சி நினைச்சு சொல்லுங்க. சும்மா இன்னைக்கு ஒருத்தன் வின் பண்ணவனே அவன் மேல ஒரு கட்சி சாயத்தை பூசுறது. இதே குரூப் தான் அசீம் வந்து கட்சி பேரை யூஸ் பண்றாரு, பொலிட்டிக்கல்ல சப்போர்ட்ல ஜெயிச்சாருன்னு நான் சொன்னேன். அன்னைக்கு என்ன சொல்லிச்சு இந்த குரூப்? அதெல்லாம் இல்லங்க, மக்கள் ஓட்டால் செஞ்சாரு எங்க மக்கள் நாயகன் உருட்டுனாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அத இன்னைக்கு அப்படி இந்த பக்கம் உருட்டுறாங்க. அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள்ல மட்டும் வின் பண்ணிடணும். அப்புறம் அவங்களை வச்சு அவங்க காசு பார்க்கணும். சௌந்தர்யா 10 பைசா அவங்களுக்கு கொடுக்கலங்க. நான் இப்பவும் சொல்றேன், சௌந்தர்யாக்கு இப்படி நடக்கிறதே தெரியாது. சௌந்தர்யா இஸ் இன்னோசென்ட். எனக்கு சொல்ல தைரியம் இருக்கு. அவன் கேம் தான் எனக்கு பிடிக்காது. எனக்கு சௌந்தர்யா என் ஃப்ரெண்டு. என்கிட்ட வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஜோ மைக்கேலுக்கும் சௌந்தர்யாக்கும் பழைய பிரச்சனை அதான் அப்படின்னாங்க. நான் சௌந்தர்யோட ஆடியோ போட்டு பழைய பிரச்சனை எப்படா சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு போட்டுன்னேன். சனமுக்கு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. சனமுக்கு எவ்வளவு அபியூசிவ் ட்வீட் வருது தெரியுமா சௌந்தர்யா சைட்ல இருந்து? எனக்கு எத்தனை ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்க தெரியுமா? எங்க எல்லாரையும் போட்டு முகத்தை வச்சு போட்டீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? அஸ் பர் த லா அது கிரிமினல் படி தப்பு. அதை ஏதாவது சௌந்தர்யா ஃபேன்ஸ் போய் இது தப்புன்னு சொன்னீங்களா? ஜோ சாரி ஃபார் தி இன்டரப்ட். அதுல இன்னொரு விஷயம், அதுல வந்து இன்னைக்கு ஆளுங்க இது மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அவங்களுடைய சின்னத்தை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இது போட்டவங்களோட அத்தனை பேர் மேல கேஸ் கொடுத்தா உள்ள வச்சு நொங்கிடுவாங்க. அவங்களுடைய சின்னத்தை பயன்படுத்தி இருக்காங்க. உங்களோட போட்டோஸ் எல்லாம் வச்சு அதுல செட் பண்ணி அதெல்லாமே கொடுத்து மொத்தமா அந்த 10 பேர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நான் எல்லாமே ஒண்ணு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே சரி, நான் உங்க குரூப் எத்தனை வாட்டி வந்திருக்கேன்? சின்னத்தை வச்சிருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம். சரி, நான் நீங்க முத்துக்குமரன் ஆர்மிலையும் நீங்க ஜாக்லின் ஆர்மிலையும் இருக்கிறவங்க எல்லா புது ஸ்பேஸுக்கும் நான் போயிருக்கேன். உங்க ஸ்பேஸ்ல வந்து நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்? சௌந்தர்யாவுடைய போட்டோவை அது மாதிரி தவறா பயன்படுத்தாதீங்க சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லிருக்கீங்க. ஒரு நபர் இதை செஞ்சிட்டு இருக்காரு, உங்க முத்துக்குமரன் போட்டோ போட்டு அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லிருக்கீங்க. உங்க கண்டஸ்டன்ட மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க, உங்க மத்தவங்க யாரு மேல நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இல்ல இன்னொரு விஷயமும் சேர்த்து சொன்னீங்க. எனக்கு சௌந்தர்யா ஃப்ரெண்டு தான். சோ சௌந்தர்யா வந்து என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா சௌந்தர்யா இதை பண்ணல. சௌந்தர்யா நீங்க என்ன பதிவு பண்ணீங்களோ அதேதான் எங்க ஸ்பேஸ்ல நீங்க சொல்லிருக்கீங்க. இதை நான் என்னைக்கு சொன்னேன்? இன்னைக்கு சொன்னா 20 நாள் மட்டும். 1 செகண்ட் ப்ரோ. நான் ஒரே ஒரு இது மட்டும் கேட்டுக்கிறேன் ஆடடா. ஓகே, ஐ அக்ரி டு வாட் எவர் யூஆர் சேயிங் ப்ரோ. நான் அக்ரி டு டிஸ்அக்ரினே வச்சுக்கோங்களேன். இப்போ சனம் வந்து தப்பா ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கு கீழே வந்து ஆப்வியஸ்லி there is going to be people who is going to comment against itல because it is not true. அதுக்கப்புறம் ICS அவங்க கிட்ட இருந்து சௌந்தர்யாவை பத்தி பாசிட்டிவா நாட் ஈவன் a single word came from her mouth. அதோட இம்பாக்ட் எங்க இருந்துச்சுன்னா, அவங்க தப்பா ஒன்று போட்டுட்டாங்க. அதை போட்டதுனால சௌந்தர்யா ஃபேன்ஸ் போய் அதை டிஃபெண்ட் பண்றாங்க. லெட் இட் பி டாக்ஸிக் ஆல்சோ. ஐ அண்டர்ஸ்டாண்ட், நெகட்டிவாவே வச்சுக்கோங்களேன். அதை போய் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆவாங்க. பிகாஸ் ஷி ஹேஸ் a very big fan base. ஓகேவா? அதை 1% பீப்புள் வந்து போய் பண்ணதான் செய்வாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து கேட்கல. நான் சௌந்தர்யாவுக்கு வந்து இருக்குன்னு சொல்றேன் ப்ரோ. ஷி ஹேஸ் a big fan baseன்னு சொல்றேன். ஏதாச்சும் தப்பா இருக்கா? எனக்கு கேட்கலங்க, சொல்லுங்க. ஓகே, சௌந்தர்யா ஹேஸ் a very big fan base. அதுல ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் போய் டிஃபெண்ட் பண்றாங்க. ஓகேவா? டிஃபெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க வந்து she didn't even post a single video positively about Saundarya. அதுக்கு முன்னாடி she used to say something. I've been watching her. I watched hundreds of episodes. So this is the kind of impact. ப்ரோ இப்ப நீங்க இங்க இருக்கீங்களா? இப்ப நீங்க 105 நாள் ஷோ பாத்துறீங்களா? ஓகே ஆமா ப்ரோ. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், மஞ்சரி, அருண் பிரசாத், இந்த 5 பேரை தவிர்த்து இந்த 5 பேரை கம்பேர் பண்ணும் போது இந்த 5 பேரை அவுட்லுக் பண்ற மாதிரி சௌந்தர்யா பண்ண ஒரு 10 விஷயத்த சொல்லுங்க ப்ரோ. நாங்க கேட்டுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நான் சொல்லிடுறேன் ப்ரோ. she has been genuine, she has been real. அவங்களுக்கு வந்து எதுவுமே உள்ள வச்சுக்க முடியாது. ஒரே நிமிஷம். நீங்க வந்து 5 பேர் சொன்னீங்களா? 1 செகண்ட் ப்ரோ. நீங்க கேட்டுட்டீங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஒரே நிமிஷம். நான் ஜென்யூனா இருந்தாங்க, நான் ரியலா இருந்தாங்க, ஃபேரா இருந்தாங்க, அழகா இருந்தாங்க, கியூட்டா இருந்தாங்க. இது எனக்கு வேணாம். எனக்கு கேம்ல அவங்க என்ன பண்ணாங்க இதை நீங்க நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க ப்ரோ. நான் சொல்லிடுறேன். நீங்க கொஸ்டின் கேட்டீங்களா, நான் ஆன்சர் பண்ணிடுறேன்.
நீங்க வந்து இதை வந்து கேம் ஷோவா பாக்குறீங்களா? நாங்க வந்து இதை ரியாலிட்டி ஷோவா பாக்குறோம். அவங்க வந்து 100% கேம் மட்டும் வச்சிருந்தா டாஸ்க்ல யாரை வந்து ஹையஸ்ட் மார்க் இருக்காங்களோ அவங்க வின் பண்ணிட்டு போயிருக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? முத்துக்குமரன் என்னென்ன பேசுறாரு, அவர் சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்த்து தானே அவருக்கு வந்து இப்போ நீங்க சொன்ன 5 பேர்ல ஏன் முத்துக்குமரனுக்கு மட்டும் அதிக ஓட்டு வருது? தெர் இஸ் அ டிஃபரன்ஸ்ல. மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ், ஒரு 50% ஆடியன்ஸ் வேணா இதை கேம் ஷோவா பார்க்கலாம். ரிமைனிங் 50 வந்து இதை கேம் ஷோவா பார்க்கல. தே ஆர் சீயிங் சம்திங் எல்ஸ். அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்லலாம்? இவங்க 5 பேர் தான் உங்க பெர்ஸ்பெக்டிவ். ஒரு மேஜாரிட்டி இங்க வந்து பேசுறவங்க பெர்ஸ்பெக்டிவ், இவங்க 5 பேர் தான் கேம் விளாண்டாங்கன்றீங்க. திஸ் இஸ் நாட் அ கேம் ஷோ அட் ஆல். திஸ் இஸ் a ரியாலிட்டி ஷோ. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத வந்து இப்போ நான் வந்து ஒன்னு சொல்ல வரேன். நீங்க வந்து இல்ல கேம்ல என்ன பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. எனக்கு ஏன் சௌந்தர்யா பிடிச்சிருக்கு, நான் ஏன் ஓட்டு போறேன்னு நான் ஏன் சொல்லக்கூடாது ப்ரோ? இல்ல இப்ப சூப்பர் ப்ரோ. ரோமல் இப்ப ஒரே நானா நிமிஷம் சார் ப்ரோ, நான் கொஞ்சம் சூப்பர். பேசலாமா? இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ, நீங்க சூப்பர். நான் என்ன சொல்றேன், ஆனா இது இப்ப நீங்க பேசின அதே மாதிரி பேச அந்த 10 ப்ளூடிக் ஐடி 6வது சீசன்ல வேற ஒண்ணு பேசுச்சு ப்ரோ. இது ரியாலிட்டி ஷோ இல்ல, இது ஒரு கேம் ஷோ. இது ஒரு கேமா பார்க்கணும், கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஒரு ஆளை கணக்கிடணும் அப்படின்னு சொல்லுச்சே ப்ரோ. அப்ப அது என்ன ப்ரோ, புரிதல் வரலையே ப்ரோ. திஸ் இஸ் வேர் ஐ see the difference. நீங்க கொடுக்குற எல்லா ட்வீட்டுமே அந்த 5 ப்ளூ டிக் ஆப்போசிட்டா இருக்கு. we don't care about the blue tick at all. we are talking about the show. we are talking about சௌந்தர்யா. நீங்க ஏன் அதை பத்தியே பேசுறீங்க? I don't understand that at all. ரியாலிட்டி கேம் ஷோ. திஸ் இஸ் நாட் ரியாலிட்டி ஷோ ஆர் திஸ் இஸ் நாட் கேம் ஷோ. திஸ் இஸ் ரியாலிட்டி கேம் ஷோ. இதுல ஒரு கேமுக்கும் 100 நாள் ஒரு டாஸ்க்குக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அதை எவ்வளவு நியாயமா செய்யறாங்க, அதை யாரையும் ஹர்ட் பண்ணாம எவ்வளவு செய்யறாங்க, அவங்க அதை செய்யறதுல எத்தனை பேரை கவர்றாங்க, அதை எத்தனை பேர் கவர்ந்ததுனால எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, அதுல எத்தனை பர்சன்ட் வின் பண்றாங்க, அவங்க யாரு வெளியில வந்து நல்லா இருக்காங்க. இவ்வளவுதாங்க கதை அந்த கேம். எஸ் ப்ரோ. பட் அந்த 6 பேர் வந்து ஏதோ ஒன்று சொல்லட்டும் ப்ரோ. வி டோன்ட் கேர். நீங்க யார் 6 பேரை சொல்றீங்கன்னு கூட வி டோன்ட் ஈவன் கேர் அபவுட் தட். நாங்க ஷோவை பாக்குறோம். நாங்க அதுக்கு என்ன புரிதல் இருக்கோ நாங்க அதுல மெஜாரிட்டி கொஞ்சம் பேர் பாக்குறோம், அவங்க ஓட்டு போடுறோம். ஏன் இப்போ நீங்களே சொல்லும் போதே இந்த 6 பேரை பத்தி ஏன் அகைன் அண்ட் அகைன் யூ ஹேவ் டு பிரிங் அப்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அட் ஆல். திஸ் இஸ் வாட் இஸ் பீயிங் சி. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பர்சனல் அஜெண்டா இருந்தா அவங்கள அடிக்கிறன்ற பேர்ல somebody is putting down சௌந்தர்யா. this has been happening again and again by so many people is what I'm saying. ரோமல் இந்த கொஸ்டினோட முடிச்சுக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க, நாங்களும் கொஸ்டின் பண்ணணும். ஓகே சாரி ஜோன் ஐஸ் மட்டும் சொல்லிருங்க. ஆசன் ப்ரோ சாரி, சுபா மேம் சாரி, பூர்ணி மேம் சாரி, டிராக் பண்ணிட்டா ஐம் சாரி. ஓகே நான் இல்ல ஒரே நிமிஷம், ரொம்ப நான் சிம்பிளா அதுக்கு எண்டு கொடுத்துக்கிறேன் ப்ரோ. அந்த 10 பேரை அடிக்கிறது வேலை இல்லை கிடையாது ப்ரோ. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஏன் வியூ இது உங்க வியூ. நிறைய பேருக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும், நிறைய பேருக்கு தயிர் சாதம் பிடிக்கும். அது உங்க வியூ. உங்களுக்கு அது பிடிக்கும். மேஜர் ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள் லைக் கர்ட் ரைஸ் நீங்கன்னா அது உங்க வியூ. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சாம்பார் ரைஸ்னா அது ஏன் வியூ. உங்க வியூ நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எங்க வியூ நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஃபேக் அக்யூசேஷன், ஃபால்ஸ் நரேட்டிவ்னா அது தப்பு தான். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அது யாரு போட்டாலும் தப்பு தான். நான் சொல்லியிருக்கேன், நான் கண்டம் பண்ணியிருக்கேன். யாராவது அபியூஸ் பண்ணாலும், யார் ஃபேன் அபியூஸ் பண்ணாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் நான் என் போட்டோ மிஸ்யூஸ் பண்ணதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். சரியா? நான் இப்பவும் சொல்றேன், சௌந்தர்யா இஸ் நாட் அட் ஆல் இன்வால்வ் இன் திஸ். இதை நான் டே 1ல சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். என் பேச்சுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு நான் பேசலாமா? பேசுங்க சே ப்ரோ, பேசுங்க ப்ரோ. சே ப்ரோ, ஒன் செகண்ட். நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் குடுக்குறேன்னு சொல்றீங்க. எனக்கு வந்து எந்த ரெக்வெஸ்ட்மே காட்டல. மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரியலி சாரி. ரெக்வெஸ்ட் காட்டினா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவோம். ரிக்வெஸ்ட் காட்டினா நாங்க அக்செப்ட் பண்றோம். ஒருவேளை காட்டலனா உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन கேட்கணுமா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க படிச்சு கேக்குறோம். ஆமா, ஏன்னா எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா இது பண்றோம், அக்செப்ட் பண்றோம். சரி ப்ரோ, நீங்க கேளுங்க ப்ரோ. அடுத்து நான் கேக்குறேன். ஓகே. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ரோமல், நான் ஏற்கனவே பல வாட்டி சொல்லியிருக்கேன், சௌந்தர்யா இது வந்து ஜென்யூனா பிடிச்ச ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஜென்யூனா இருக்கிறவங்களுக்கு பத்தி பிரச்சனையே கிடையாது, அங்கே ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் ஸ்டார்ட் பண்ணாரு. யார் நெகட்டிவா பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய நான் சொல்றது இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான். யார் ஜென்யூனா பேசுறாங்களோ அவங்களுக்கு கிடையாதுன்னு. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் யூ ரோமல். ஸோ நீங்க சொல்லிட்டீங்க, நாங்கள் எந்த ஃபேண்டமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணல, நான் சௌந்தர்யா மட்டும் தான் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டீங்க. அவரு என்ன சொன்னாருன்னா, சௌந்தர்யாவோட ஜென்யூன் ஃபேன்ஸ் தான் நான் வந்து சொல்லவே இல்லை, நெகட்டிவ் பண்றவங்க மட்டும் தான் சொன்னார். அப்படின்னும் போது அந்த கான்வர்சேஷன் அங்கேயே முடிஞ்சிருச்சு. திரும்ப வளர்ந்து அந்த நெகட்டிவ் பிஆர் பண்ற ஒர்க்குக்கு வந்து நீங்க ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி இருந்தது. அது வந்து தேவையே இல்லாதது நினைக்கிறேன். கான்வர்சேஷன் ஸ்டார்டிங்ல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி திரும்ப நீங்க ரிவ்யூவர்ஸ் சொல்லிட்டு ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சௌந்தர்யாவை தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க நான் சொல்லவே வேணாம், இங்க இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் இங்க வந்து யார் உள்ள இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க, அவங்களாம் யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது ரோமலுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அதனால நீங்க இதுக்கெல்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ண போனீங்கன்னா அது ரொம்ப அக்லியா போய் முடிஞ்சிடும். ரெண்டாவது, அதே மாதிரி சௌந்தர்யா ஃபேண்டம்ல பேசக்கூடிய கோஹோஸ்ட்ல இருந்தவங்க, ஸ்பீக்கர்ல இருந்தவங்க,
நான் போட்ட ட்வீட்டுக்கு மேல வந்து இங்க ரவி சாருக்கு மேல நான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த ட்வீட்டை. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாருங்க, இது என்னோட ட்வீட். நான் போட்டது என்ன பாசிட்டிவா போட்டிருக்கேன்னா, ஜெயிச்சிட்டோம் குமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ட்வீட் நான் போட்டது, இந்த வெறும் முத்துக்குமரனுக்காக போட்டது. ஆனா இதுதான் இந்த நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு நான் சொல்றேன்ல, இந்த நெகட்டிவ் ஒர்க் கீழே வந்து என்ன போடுறாங்கன்னா, பொலிட்டிக்கல் உண்டாஸ் குட் விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேஸஸ் எல்லாம் வந்து ரவி சார் ஃபேஸ் பிளஸ் ஜோவோட ஃபேஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி நடுவுல முத்து வச்சு பக்கத்துல என்ன வச்சிருக்காங்கன்னா, இதுதான் நீங்க தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டீங்க. நீங்க என்ன வச்சிருக்கீங்க, இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியோடைய அவங்களுடைய இதை வச்சிருக்கீங்க, சின்னத்தை வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமா மேடம்? லைஃபே போயிடும் மேடம். நீங்க என்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வேற நீங்க வந்து உமன் அபியூசர் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வேற இதெல்லாம் கொடுக்குறீங்க. நீங்க இது ஒரு பிக் பாஸ் ஷோ, இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இது ஒரு கண்டென்ட், இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அவசியமே கிடையாது. விஜய் டிவி லைசன்ஸ் வாங்குது, விஜய் டிவி வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு, மக்கள் அதை என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இதெல்லாம் உட்காந்து தலையிடணும் எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு எந்த விதமான நீடும் கிடையாது. தேவையில்லாத இடத்துல கை வச்சிங்க அப்படின்னா நெருப்பா கொதிக்கும். நீங்க வந்து என்ன சொல்றது, மொத்த லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். தேவையில்லாத எடுத்துட்டு வந்து இந்த சின்னத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சொருவி மார்க் பண்ணி யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உட்காந்து பின்னாடி உட்காந்து எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எதிர்கட்சி கூட கிடையாது, ஆளுங்கட்சி. நீங்க பண்ணது அபியூஸ். ஆல்ரெடி ஒரு சட்டத்தை வந்து உள்ள போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ஆன்லைன் அபியூஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியா மானிட்டர் பண்ணி அவங்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. திருச்சி ஐபிஎஸ்க்கு நடந்ததுக்கு அவங்களுக்கு வந்து தூக்கிட்டு போய் உள்ள என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அந்த கேஸ் டீடைல் நீங்க இதெல்லாம் பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 3-4 மாசம் 6 மாசம் திரும்பவும் பெயில் கிடைச்சு திரும்ப வெளியே வந்த பிறகு திரும்பவும் அடுத்த செக்ஷன்ல உள்ள தூக்கி போட்டு உட்கார வச்சாங்க. அவர் வந்து ஆன்லைன் அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடைய நீங்க சின்னத்தை எடுத்துட்டு வந்து இவங்க போட்டோஸ் எல்லாம் மார்க் பண்ணி நடுவில் முத்துக்குமரன் வச்சு சைட்ல பொலிட்டிக்கல் குண்டாஸ்ன்னு போட்டு நீங்க போடுறீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கேஸ் ஆகுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க எடுத்துட்டு வந்து சாதாரணமா போடுறீங்க. இதை நான் பெருசாக்க கூடாது நான் கடந்து போறேன். ஒரு சரி ராமல் ஒரு சரி முடிச்சிடறேன். குறுக்க வராதீங்க. நீங்க வெளியே இருக்கிறத வச்சுலாம் கிடையாது. இந்த ஐடி வந்து இந்த சௌந்தர்யா ஃபேண்டம்ல வந்து ஸ்பீக்கர்ல கோஸ்ட்ல இருந்த ஐடி, பேசிட்டு இருக்க ஐடி, இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்க ஐடி. இது தொடர்ச்சியா உங்க சௌந்தர்யா ஃபேண்டம்ஸ்ல தான் நிறைய நெகட்டிவான ஒர்க்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப ஜோ மார்க் பண்ணி போறதுனால ஜோ வந்து அந்த கேஸ் கொடுத்துட்டு போயிடுவாரு. நீங்க இப்ப இந்த போட்ட விஷயத்த ஒண்ணு இல்ல, இப்படி இது இன்னும் ஒரு இது கண்ணில் படுற மாதிரி இதை நான் போட்டு வேற மாதிரி போச்சுன்னு வச்சுங்களேன், மொத்தமா வந்து உங்களோட லைஃபே முடிஞ்சிடும். தேவையில்லாம கேஸ் வாங்கிட்டு மொத்தமா வந்து லைஃப் மட்டும் இல்ல கேக்குவாரா, லைஃப் மட்டும் இல்ல. இது எப்படி தெரியுமா வரும், நியூஸ்ல எப்படி தெரியுமா வரும், சௌந்தர்யாவின் ஃபேன்ஸ் இப்படி செய்ததால் இத்தனை பேர் அரஸ்ட் ஆனப்பட்டார்கள். சௌந்தர்யா பேர் தான் கேட்டு போவோம். இல்ல இது என்ன சின்னத்தை இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, எந்த சின்னத்தை நீங்க வந்து ரூலிங் பார்ட்டியோட சின்னத்தை நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க. ரூலிங் பார்ட்டி கூட கிடையாது, எதிர்கட்சி நீங்க சின்னத்தை வச்சிருந்தாலும் சரிதான், இல்ல வேற எந்த பார்ட்டியோட சின்னத்தை வச்சிருந்தாலும் சரிதான். அவங்க கேஸ் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், தூக்கிட்டு போய் உங்களை வந்து நடக்கிறதே வேற. அதுவும் நீங்க ரூலிங் பார்ட்டியோட சின்னத்தை வேற நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க என்ன முயற்சி பண்றீங்க எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் சின்னத்தை எடுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயல் தெரியுமா? கேஸ்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க மாட்டீங்க தெரியுமா? இப்ப போட்ட ரூல்ஸ் தான், இப்ப ஆன்லைன் சிஎம் கொடுத்ததுதான். இந்த மாதிரி ஆன்லைன்ல அவரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து எந்த அளவுக்கு வந்து சமூகத்துக்கு வந்து குந்தக விளைவிக்கிற மாதிரி யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து கலைப்படுத்தப்படுவார்கள் சொல்லிட்டு இது சிஎம் சொன்னது. இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். புரிஞ்சுக்குங்க. தேவையில்லாம தெரியாம கூட அறியாம கூட இந்த வேலைகள்லாம் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க வந்து அதே மாதிரி செக் வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி அந்த ஷேர் பண்றவங்களோ லைக் பண்றவங்களோ அவங்களும் மானிட்டர் தான் பண்ணப்படுவாங்க. அவங்களுக்கு தனி தண்டனை, போட்டவனுக்கு தனி தண்டனை கிடையாது மக்களே. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயத்த ஷேர் பண்றதை நிப்பாட்டுங்க. எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன். இது வந்து இதுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நியூஸ்ல உடனே வந்துரும். நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா இன்னார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க நியூஸ்ல வரும். நான் இதுல இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். லேடிஸோட போட்டோஸ் அவங்க விருப்பம் இல்லாம நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து டேக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. லேடிஸோட போட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அவங்களோட அப்ரூவல் இல்லாம. சரிங்களா? நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுல. அந்த ஒரு போட்டோல அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க தெரியாம இதை போட்டாங்களா தெரிஞ்சு போட்டாங்களான்னு தெரியல. நீங்க அவங்க அதை டெலீட் பண்ணா கூட அதை எஸ்எஸ் எடுத்து வச்சுட்டு அதை டேக் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா எதை போடுறதா இருந்தாலும் கேர்ஃபுல்லா போட சொல்லுங்க. ரீபோஸ்ட் பண்றதும் அப்படிதான். இல்ல தெலுங்குல ஒரு சுபா தெலுங்குல ஒரே நிமிஷம். இதெல்லாம் பண்றவன் வெளிநாட்டுல உட்காந்துட்டு ஜாலியா பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் பண்றது தெரியாம அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல நீங்க தான் மாட்ட போறீங்க. இல்ல புரிஞ்சுங்க. தெலுங்குல ஒரு வின்னர் இந்த மாதிரி தான் பண்ணாரு. வெளியே வந்துட்டு பிறகு ரேலி ஒண்ணு நடத்தினாரு. கவர்மெண்ட் பாத்துச்சு, ரேலியா நடத்துறீங்க, நீங்க வந்து சொசைட்டிக்கு வந்து நீங்க அமைதியை குந்தக விளைவிக்கிறீங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஜெயில உட்கார வச்சு 3-4 மாசம் கழிச்சு அவர் வெளியே விட்டாங்க. ஆனா அவருக்கு மாஸ் சப்போர்ட் இருந்தது. இங்க மாஸ் சப்போர்ட் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சமூகத்துக்கு அவரு இங்க நடக்கக்கூடிய ஒரு சோசியலான விஷயத்துல நீங்க ஏதாவது ஒரு அவங்களுடைய சோசியல்ல வந்து இம்பேலன்ஸ் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க வின்னரா இருங்க, ரன்னரா இருங்க, எப்பேற்பட்ட ஆளா வேணா இருங்க, அவங்களே தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சாங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு தூரம் நீங்க எம்மாத்திர சொல்லுங்க.
நீங்க இந்த வேலையெல்லாம் இப்போ சொல்றேன், நீங்க இதெல்லாம் அறியாமையில பண்றீங்க நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க அறிஞ்சு பண்றீங்கன்னா அதுக்கான விளைவுகள் வந்து தரமா கிடைக்கும். நீங்க அறியாமையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா கேஸ் பயங்கரமா இருக்கும். பேசுங்க ரவி சார். சாரி, இப்ப கரசரமா போயிட்டு இருக்கு. என்கிட்ட இருந்த 3 பூரி 2 இட்லி ஒரு ஊத்தமும் காலி ஆயிடுச்சு. அது போக வந்து என்னைய ஷோக்கும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, குளிக்க சொல்றாங்க. அதனால ஏதேனும் 2-3 கேள்விகள் இருந்தால் டப டபன்னு சொல்லிவிட்டு ரவி சார் இதோட இதுக்கு ஒரு பெரிய முழுக்கு போட்டு ஒரே ஒரு விஷயம் சும்மா கேட்டதை வச்சு இந்த ஃபேண்டம் நெகட்டிவ் நம்ம எல்லாருக்குமே நாளான்னைக்கு வேலை இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளோ இஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ இஷ்டத்துக்கு கஷ்டமே இல்லாம நஷ்டம் இல்லாம பேசிக்கோங்க. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்படி பைசாக்கு இவங்க நான் என்னுடைய ஓன் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இங்க யாருக்காக மூச்சு விட்டு தம் புடிச்சு பேசுறோமோ அவங்களுக்கும் நம்ம மேல அக்கறை இருக்காது. நம்மளும் நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படின்ற ஒரு நேரத்தை யோசிக்காம போக போற நேரமும் நமக்கு கண்டிப்பா அந்த மாதிரியான பாயிண்ட் நமக்கு வராமலும் போக போறது கிடையாது. நம்ம அனாவசியமா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்றத இது எல்லாருக்குமே பொருந்தும். இன்னார் ஃபேன்ஸ் தான் இல்லை. ஏன்னா அவங்க பிஸியா இருக்கிற அவங்களுக்கு ஒரு 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 பேட்டர்னுக்கு அப்புறம் எப்படி உருவாகிறோன்ற நான் என்னுடைய டிராவல் ஜேர்னில பார்த்துருக்கேன். நிறைய அதோட ஃபேக் தான் இருக்கும். இதுல என்னன்னா நம்ம ஒரு காமன் பப்ளிக் சோஷியல் ஃபோரம்ல இந்த மாதிரி எல்லாம் பேசும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு நமக்குள்ள எவ்வளவு ஹெல்த்தியா கான்வர்சேஷன் வச்சுக்கிறோமோ அது நல்லதே தவிர யாரோ ஒருத்தங்களுக்காக நம்ம அடிச்சுக்கிறது இருக்கு பாருங்க, அதை விட பைத்தியக்காரத்தனம் என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. செகண்ட்லி, ஒவ்வொரு பிளேயரும் அந்த டாப் 5 தொடுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க எதுவுமே இல்லாமலாம் அதை தொடலை. நான் வந்து இது ஜோ பிரதர் சொல்றதுக்காக சொல்லலை, பட் ஜென்ரலா நான் சொல்றேன். ஏன்னா அது ஒண்ணுதான் அவருக்கும்